உரிமை அதிகம் அப்படிங்கிறது சட்டத்திலே இருக்கும்போது தொடர்ச்சியா இதை வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். இது அதுதான் கேட்கணும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 71, 72, 73 3 டேம் கட்டினாங்க. அப்ப கேட்கலையே, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று போட்டாங்க, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிரட்டினாங்க, ஆட்சியை கவுத்துருவோம், நீங்க ஆட்சியிட பண்ண அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. கச்சத்தீவு மாதிரியே இப்படிதான் நடந்தது, இதுவும் அதே போன்றதான் நடந்தது இல்லை. அதனால இப்போ நமக்கு அப்போ வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. இதுல எல்லாமே சேர்ந்து அதுக்காக தான் இதனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் இது வந்து பல பேருக்கு தெரியல. தெரியறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இது அரசாங்கம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஏதோ குடிநீர் திட்டம்னு அந்த மனநிலையில போவே கூடாது. குடிநீர் திட்டம்னா நீ 5 TMC, இன்னொன்னு குடிநீர் திட்டத்துக்கு அவங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 TMC. இந்த 5 TMC இப்ப இருக்கிற டேம்ல இருந்து எடுத்துட்டு போறது. KRS டேம், கபினி, ஏமாவதி 4 டேம் இருக்கு, பெரிய டேம். அங்க இருந்து எடுத்துட்டு போலாமே. சென்னைக்கு வந்து காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வருது? 300 கிலோமீட்டர் தள்ளி வருது கிருஷ்ணா தண்ணி வருது. அப்போ பெங்களூருக்கு இப்போ KRS டேம் வந்து 150 கிலோமீட்டர் தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து வர முடியாது, தண்ணி எடுத்து வர முடியாது. இப்ப எடுத்துட்டு வராங்க, இன்னும் கூடுதலா எடுத்துட்டு போறது. யாரு தடுத்தா அவங்கள? ராசி மணல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டெக்னிக்கலா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனாலும் அதுல வந்து 20% தான் தமிழ்நாட்டு பக்கம் வரும், 80% கர்நாடகா பக்கம் போகும். அந்த கர்நாடகா பக்கத்துல பள்ளம் அதிகம், அந்த தண்ணி போகும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்கங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம். அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க மேல இருக்கிற தண்ணி அது. அதுக்கப்புறம் இங்க தண்ணி ராசி மணலுக்கு தண்ணி வராது, மேட்டூர் அணைக்கும் தண்ணி வர போறது இல்ல. நம்ம பொறியாளர் ஸ்டீபன் அவர் வந்து அந்த இடத்துல முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு அங்க கட்டினா நமக்கு 80%, அவங்களுக்கு 20% இல்ல. அது வேற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப ஜனகராஜ் அவங்கலாம் நீர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அவங்களாம் இந்த. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். 2 பேருமே கட்டக்கூடாது, அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஏன்னா அது அவங்க சுலபமா நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க இது கட்டிக்கிறோம். செயல்பாடு எப்படி சார் இருக்கு இந்த விஷயத்துல? குறிப்பா சாமி கும்பிடுறதுக்காக கர்நாடகா போறாரு முதலமைச்சர். இப்ப இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது தாவேகா அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? இல்ல, இந்த சட்டமன்றம் தீர்மானம் பாத்தீங்கன்னா இது வந்து உதயநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தது இந்த திருத்தத்தை. அவர்கிட்ட யார் சொன்னாங்களோ எங்களுக்கு தெரியல. அந்த தீர்மானமே சரியான முறையில் நிறைவேற்றல. அவர் ஒரு திருத்தம் கொண்டு வந்தா, தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தா அது எல்லாரும் ஓட்டெடுப்பு நடத்தணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அது பண்ணல. அதெல்லாம் தீர்மானமே வந்து சரியான முறையில் வந்து நிறைவேற்றல. அது அல்ல, இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னான்னு எங்களுக்கு தெரியல. இல்ல, சாதாரணமா யாரும் புரிதல், எல்லாருக்கும் புரிதல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னன்னா, நீங்க நடுவர் மன்றம் நீ ஒரு மேகதாது ஏத்துக்காதப்போ மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? அது என்ன, அது ஒரு குடிநீர் திட்டமா இருந்தாலும் எந்த திட்டமா இருந்துட்டு போட்டோம். அவங்க சும்மா ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாது வந்து 70 TMC குடிநீருக்காக நாம் பயன்படுத்துவோம். எங்க எவ்வளவு நாள் எவ்வளவு பயன்படுத்த முடியும் பெங்களூரு? சாமி எங்க வேணா யார் வேணா எங்க வேணா போலாம். நான் சொல்றது இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். இப்ப நம்ம பட்ஜெட் செஷன் வருது இல்ல, அதுக்கு முன்பு வரணும், பண்ணணும். அனைத்து கட்சி கூட்டணிங்க சாதி வரையான கணக்கெடுப்பு. இப்ப இது தொடர்பா இது நீங்களே கூட முன்னெடுத்து உங்க தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு இப்ப இந்த மேகதாது சம்பந்தமா நான் தான் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் கூட்டம் சென்னையில என் தலைமையில நடந்தது. கிட்டத்தட்ட வந்து 67 விவசாய சங்க தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முக்கிய தலைவர்கள் வந்து கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விவாதம் பண்ணி மேகதாது இந்த கடன் தள்ளுபடி செய்யணும், முழுமையா தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அத்தனையும் எல்லாமே பேசி அதெல்லாம் எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு நாங்க போயிருக்கிறோம். நான் இன்னும் அழுத்தம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட இங்க தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்திருக்கிறாங்க. அதுலயும் விவசாய பட்ஜெட்டுக்கு வந்து தனியா என்னென்ன கருத்து கேட்கிற கூட்டம் நடக்குது, இங்க அமைச்சர் வராருங்க. அதுல நாங்க ஒரு 13 கோரிக்கைகள் விவசாய பட்ஜெட்ல சேர்க்கணும். அந்த கோரிக்கைகள் நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க வந்து அது அங்க பேச போறாங்க அந்த கோரிக்கைகள்லாம். அப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப இங்க கூட்டணியில இருக்காங்க, அமைச்சரவையிலும் இருக்காங்க. ஆனா அங்க இருக்க காங்கிரஸ் கட்சியோட இவங்க இந்த இதை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். புதுசா தலைவர் வந்திருக்காங்க காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு, அவர்கிட்ட தான் கேட்கணும், இந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியை விட சொல்லுங்க. மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தியோடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவருடைய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா நானும் ஒரு என்வாயர்மெண்டலிஸ்ட் தான். அங்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் காட்டுற அந்த ஒரு அவசரம் இந்த மேகதாது அணைக்கு காட்டணும். அவரு மாணிக்காகர் வந்து அந்த விஷயத்துல வந்து அரசியல் ரீதியா தானே எங்களை தொட்டா நான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் பாமகவையும் அவரு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க மக்கள் பிரச்சனைக்காக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறீங்க, ஆனா அதுக்கு அரசியல் ரீதியா அவர் பதில் தெரிவிக்கிறாரு. இது வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும். அது நான் சிரிக்கிறேன்ல, அதான். ஆமா, இதுதான் நாளைக்கு போட்டு காமிப்பீங்க நீங்க எவ்வளவு பேசினதுக்கு அப்புறம். கர்நாடகா கவர்மெண்ட்ல இருந்து சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், பெங்களூருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் தாண்டி இது ஒரு பேலன்ஸ்டு ரிசர்வாயரா இருக்கும். மான்சூன்ஸ் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் இருக்கும்போது ஆல்ரெடி சர்ப்ளஸ் வாட்டர் வந்து இங்க யூஸ் பண்ண முடியாம கடல்ல கலக்கிற நிலைமை தான் இருக்கும்போது இது ஒரு பேலன்ஸ் ரிசர்வாயரா இருக்கும்னு சொல்றாங்க. ரீசெண்டா சிவகுமார் பிரஸ் மீட் பண்ணும்போது கூட இது கர்நாடகாவை விட தமிழ்நாடுக்கு தான் அதிக பலன் அளிக்கும் சொல்றாங்க. இதுக்கு நம்ம சேர்ந்து எப்படி தமிழ்நாடுக்கு பலன் கிடைக்கும்? அதுல கடந்த காலத்துல நம்ம கர்நாடகாவை அவங்களுடைய மனநிலையை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அது அதாவது 1995 அப்போ நடுவர் மன்றம் 90 அமைச்சது, இடைக்கால தீர்ப்பு 91. அதுல ஒவ்வொரு மாசமும் உள்ள தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து பயங்கர சிவியர் ட்ரவுட் தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம கேட்டது வந்து ஒரு 11 TMC தண்ணி கொடுக்கணும்னு கேட்டோம். அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் ஆர்டர் பண்ணாங்க கர்நாடகாவை, நீங்க 11 TMC தண்ணி தரணும்னு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் டைரக்டட் தி பிரைம் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரசிம்மராவ், 2 ஸ்டேட் மாநில சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்லி பேசின பிறகு 6 TMC தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட் கிட்ட நீங்க 70 TMC இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கு எதுக்கு உங்களுக்கு 70 TMC? முதல்ல your requirement for Bangalore is how much? 10 TMC, maximum 12 TMC தேவைப்படும். ஏற்கனவே 4.75 TMC வந்து வந்துட்டு இருக்குது. இன்னொரு 5 TMC அதே எடுத்துட்டு போங்க நீங்க. why do you need a dam? and அந்த டேம்ல வந்து நாளைக்கு இது இரிகேஷன் நாங்க பண்ண மாட்டோம் சொல்றதெல்லாம் வந்து யாரால நம்ப முடியுமா? அண்ட் இன்னொன்னு நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்றேன் 74ல 6.8 lakh acres irrigation பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 21 lakh acres 2016ல. இன்ஃபேக்ட் இப்போ இன்னைக்கு 2016 10 years back. இன்னைக்கு மேபி 25 lakh கூட இருக்கலாம். தமிழ்நாடு இன்னைக்கு அப்போ 29 lakhsல இருந்து இன்னைக்கு 20 lakhs வந்துருச்சு. அவங்க டேம் கட்டினாங்கன்னா அதுதான் இரிகேஷன் போச்சு, நமக்கு குறைஞ்சு போயிடும்.